ஓம் சாந்தி 8/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தை உடல்லாம் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்கிற வந்திருக்கிறாரு. நம்மளா இறைமாணவர்கள் ஆத்மா அபிமானி நிலையில இருந்து மிக கவனமா இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கொடுக்கின்றது. இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தை தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு நமக்கு. அது 21 பிறவிக்கு நமக்கு சுகம் கிடைக்குது அந்த உயர்ந்த வழி மூலமா, கடவுளே காட்டுற உயர்ந்த வழி மூலமா. இந்த அளவுக்கு வழிய, தனிப்பட்ட வழிய அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி, அவருடைய வழி தனி வழின்ற மாதிரி, அவரை அந்த மாதிரி ஒரு வழியை யாராலையும் கொடுக்க முடியாதுன்றாரு. நீங்க ஸ்ரீமத் படி இப்ப நடந்துகிட்டே இருங்கன்றாரு. யாருக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நீங்க ஸ்ரீமத் படி நடங்கன்றாரு. கேள்வி: தன்னைத்தானே ராஜ திலகம் கொடுத்து கொள்வதற்காக எளிய முயற்சி என்ன? இப்ப நமக்கு நாமே ராஜ திலகம் இட்டுக்கணும். அதாவது நான் போய் சொர்க்கத்துல நல்ல பதவி அடைய போறேன்ட்டு நம்மளே ராஜ்ய திலகம் இட்டுக்கணும். அதுக்கான எளிய முயற்சி என்ன? பதில்: தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்காக தந்தையிடமிருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயமே கிடையாது. பாபா சொல்றாங்க, இப்போ ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம்னா டீச்சர் நம்மளா படிச்சு நம்மளோட முயற்சி படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எல்லாம் எடுக்கிறோம். அந்த டீச்சர் ஆசீர்வாதம்லாம் பண்ணி நமக்கு மார்க் போட மாட்டாங்க. நம்ம என்ன படிக்கிறோமோ அதன்படிதான் நமக்கு பதவி கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க என்ன போதனை உங்களுக்கு முரளியில என்ன சொல்றாரோ, உங்களுக்கு என்ன டவுட்டோ அதுக்கு முரளியில நமக்கு பதில் சொல்றாரு. இப்படி நடந்துக்காங்க, இப்படி இருங்க, உங்க குணங்களை மாத்திக்கங்க, இதெல்லாம் செய்யுங்க, நற்குணங்களை தாரணை செய்யுங்க, கெட்ட குணங்களை விட்டுடுங்க, ஸ்ரீமத் படி நடங்க, சாப்பாட்டுல இப்படி இப்படி இருந்துக்காங்க, இதெல்லாம் அடுத்தவங்க சொல்றத காதுல வாங்காதீங்க, துக்கத்தை எடுக்காதீங்க, இதெல்லாம் ஒரு சொல்ற வழி, இதெல்லாம் போதனைகள். அதை மட்டும் நல்ல முறையில நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அசுரரி பயிற்சி செய்யுங்க அடிக்கடி. நான் இந்த உடம்புல ஆத்மா அப்படின்ற பயிற்சி செய்ய செய்ய கடைசி நேரத்துல அந்த பயிற்சி நமக்கு கரெக்டா வந்துடும். அப்ப உடலை விட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரோ, பயிற்சி செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் நினைக்க சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அந்த போதனைகளை செய்யுங்க. மற்றபடி என்கிட்ட ஆசீர்வாதம் கருணைக்கான விஷயம்லாம் கிடையாதுன்றாரு. இங்க நான் என்ன ஆசீர்வாதம் பண்றது? அப்படியே பாபா ஜீவு பாபோட்டு நம்மள அப்படியே டைரக்டா போய் விட்டுருவாரா? டைரக்டா கொண்டு போய் சொர்க்கத்துல அப்படியே நீதான் ராஜாண்டு உட்கார வைப்பாரா சிம்மாசனத்துல? அப்படிலாம் நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு அதன்படிதான் நமக்கு பதவி கிடைக்கும்ன்றாரு. அப்ப நீங்களே அந்த வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தா தானும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றாரு. 2வது பாயிண்ட், தந்தையை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்ன செஞ்சாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவர்களை பார்க்காதீர்கள். இப்ப யாரெல்லாம் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்க இப்படி இருக்காங்க, இவங்களே மாறல, நான் மட்டும் என்ன அதுக்குள்ளார மாறணுமா? மேல மேல இருக்கிறவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன எதுக்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. யாருமே பார்க்காதீங்க. மண்மனா பவ, அவ்வளவுதான். தந்தையை மனதினால நினைவு செய்யணும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கணும். இதன் மூலம் தனக்கு தானே திலகம் கிடைத்திருந்தார். இதை நீங்க செஞ்சாலே போதும், யாரா இருந்தாலும் சரி ராஜாவாக முடியுன்றாரு. படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் யாசிப்பவர்ல பிச்சைக்காரன் இளவரசரா ஆகுறீங்கன்றாரு. இந்த ஞானத்தை படிக்கணும், பாபாவை நினைக்கணும். இந்த ரெண்டு நீங்க பண்ணாலே போதும், நீங்க பிரின்ஸ் ஆயிடலாம் சொல்லி சொல்றாரு. பாட்டு: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. எப்பொழுது பாபா மற்றும் தாதா ஓம் சாந்தி என்று சொல்றாங்களோ அப்போது 2 முறை கூட கூற முடியும். பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வராருல, 2 தடவை ஓம் சாந்தி சொல்றாரு. 2 தடவை ஓம் சாந்தி சொல்ல முடியும் அவங்களால. ஏன்னா 2 பேரும் ஒரே உடம்புல இருக்கிறாங்க இல்லையா? அதனால பாபாவும் சொல்றாரு, தாதாவும் சொல்றாரு, சிவபாபாவும் சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சொல்றாரு. ஏனெனில் இருவரும் ஒருவரிடமே இருக்கின்றனர். அந்த ஒரே உடம்புல 2 பேரும் இருக்கிறாங்க. ஒருவர் அவ்வியக்தமானவரா இருக்கிறார். ஒரு பாபா அவ்வியக்தமானவரா இருக்கிறாரு, மற்றொருவர் வியக்தமானவர். ஒருத்தர் சாக்காரத்துல இருக்கிறாரு பிரம்மா பாபா, ஒருத்தர் மேல இருந்து வந்திருக்கிறாரு. இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். இருவரின் ஓசைகளும் ஒன்றாகவே இருக்கிறது. 2 பேரும் பேசுறது ஒரே மாதிரி, தனித்தனியாகவும் இருக்கும் சொல்றாரு. சில டைம்ல வேற வேற மாதிரியும் பேசுவாங்க. ஒருத்தர் பேசுவாரு, ஒருத்தர் அமைதியா இருப்பாரு. ஒருத்தர் சிவபாபா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாரு. அதுவா ஒருத்தவங்களுடைய ஓசைகளும் வேற வேற மாதிரி இருக்கும்ன்றாரு. இது கூட ஆச்சரியமானது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கன்றாரு. ஒரு உடம்புல 2 ஆத்மா பேசுறாங்க.
பேசும்போது அந்த ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தருடைய வாய்ஸ் வேற மாதிரி இருக்குது. அதனால இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம். இப்ப தாதி உடம்புல வந்து பேசும்போது வாய்ஸே மாறி இருக்குது. தாதி சாதாரணமா பேசும்போது வேற மாதிரி இருக்கு. பாபா பாபா அவங்க உடம்புல வந்து பாபா பேசும்போது வேற மாதிரி இருக்கு. வாய்ஸே ஓசையே மாறிடுது. பரம்பிதா பரமாத்மா இவரது சரீரத்தில் நம்ம வந்து ஞானம் கூறுகின்றார் என்பது உலகத்தினர் யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த காலத்திலே பிரம்மா பாபா உடம்புல வந்து சிவபாபா சொல்லும் போது கூட எத்தனை பேர் நம்பினவங்க ஓடி வந்தாங்க. ஆனா உலகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. இவர் கடவுளே வந்து இவரோட உடம்புல உட்காந்து ஞானம் சொல்றாரு. இது எங்கும் எழுப்பப்படவும் இல்லைன்னு சொல்றாரு. தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூறியிருந்தார். இதே மாதிரிதான் போன கல்பம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தாரு. இப்போதும் சொல்றாரு, நான் இவரது சரீரத்தில் தான் வரேன். பல பிறவிகளின் கடைசியில நான் வந்து பிரவேசம் செய்யறேன். இந்த உடம்புலதான் வந்து பிரவேசம் செய்யறேன். இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். இவர் உடம்ப நான் ஆதாரமா எடுத்துக்கிறேன்றாரு. கொஞ்ச நாளைக்கு வரேன் இவர் உடம்புல வந்து நான் வந்து வாய் மூலமா ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறேன்றாரு. எப்ப முடியுதோ அப்ப வராரு. வந்து குழந்தைகளோட அவரு குழந்தைகளோட இருக்கணும்னு ஆசையா இருக்குல்ல சிவபாபாக்கு. மேல பரந்தாமத்துல தனியா தானே இருக்கிறாரு. நம்மளாம் குழந்தைகள் கீழே வந்துட்டோம். அதனால அவர் உடம்புல வந்து அவர் உடம்புல அப்பப்ப இருந்துட்டு நம்ம கூட இருந்துட்டு போறாரு. கீதையில் சில கூற்றுகள் உண்மையானதாகவும் இருக்கிறது. கீதையில பகவத்கீதையில இதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஒரு வயோதிகர் உடல்ல நான் வந்து அவதரிக்கிறேன், இதெல்லாம் இருக்கு பகவத்கீதையில. அதெல்லாம் கூட உண்மையா இருக்குதுன்றாரு. அதான் மாவுல உப்பு கலந்த மாதிரி இருக்குது. நான் பல பிறவிகளின் கடைசியில், அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும்போது பிரவேசம் செய்கிறேன் என்பது உண்மையான வார்த்தையாகும் பாபா சொல்றாரு. இப்ப பல பிறவி பிரம்ம பாபா எடுத்திருக்கிறாரு. அவரு 84 பிறவி எடுத்து கடைசி பிறவில தான் அவருடைய 60 வயசான பிறகுதான் வந்து சிவனே அவர் உடம்புல அவதரிக்கிறார். இது வந்து உண்மையான வார்த்தை. இது வந்து கீதையில இருக்குன்றாரு. இவருக்காக இவ்வாறு கூறுவது சரியானதுதான் சொல்றாரு. சத்தியுகத்தின் முதல் பிறப்பும் இவருடையதான். பிரம்மா பாபா சொர்க்கத்துல முதல் பிறப்பெடுக்கிறதே இவருதான். பிரம்மா பாபா தான் சொல்றாரு. பிறகு கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில இப்ப இருக்கிறாரு. இப்ப 60 வயசாகி இந்த கடைசி பிறப்புல இருக்கிறாரு. அவரிடம்தான் வந்து சிவன் வந்து தந்தை வந்து பிரவேசம் செய்கின்றார். பரம்பிதா பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தை வந்து இவர் உடம்புலதான் வந்து பிரவேசம் செய்யறார். ஆக இவருக்கு தான் கூறுகின்றார், நான் எத்தனை பிறப்புகள் எடுக்கிறேன் என்பதை இவர் அறியவில்லை. இப்ப பிரம்மா பாபாவுக்கே தெரியல. அவர் வந்து இத்தனை பிறவி எடுத்து மறுபிறவி எடுத்து இது கடைசி பர்த். நம்ம உடம்புல சிவன் வராரு. நம்மளுடைய எத்தனாவது பிறவி எதுவுமே அவருக்கு தெரியாது. நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம் எதுவுமே தெரியாது. பிரம்மா பாபாவுக்கே தெரியாது. இப்ப நமக்கு எப்படி எதுவுமே தெரியாம இருக்கோ அதே மாதிரிதான் பிரம்மா பாபாவுக்கும் எதுவுமே தெரியாது. சாஸ்திரங்களில் 84 லட்சம் பிறப்புகள் என்று எழுதிவிட்டனர். சாஸ்திரத்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் நம்ம வந்து புல்லாகி பூண்டாகி அந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா ஓரறிவு அந்த மாதிரி 2 அறிவு 3 அறிவு அந்த மாதிரி நம்ம பிறந்து குரங்குல இருந்து இப்ப மனுஷனாயிருக்கணும்ட்டு எழுதிட்டாங்க. 84 லட்சம் பிறப்பு நம்ம எழுதிட்டாங்க. இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். ஆனா இதெல்லாம் தப்புன்றாரு பாபா. சத்தியமான சிவனே வந்து சொல்றாரு, நம்ம தேவதையா இருந்ததா மனுஷனாயிருக்கோம். இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்கன்றார். இதைதான் பக்தியின் வழிமுறை கலாச்சாரம் என்று சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றாரு. ஞான காண்டமும் தனிப்பட்டது, பக்தி காண்டமும் தனிப்பட்டது. பக்தி செய்து நீங்க கீழே இறங்கிதான் வந்தீங்க. இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்குதுன்றாரு. இந்த கடைசி பர்த்ல நமக்கு ஞானம் கிடைக்குது. ஞானம் அடைஞ்சோடனே நம்ம சத்தியவத்துக்கு போயிடும். தந்தை ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதியை இப்ப அளிக்க வருகின்றார். ஒரு முறைதான் அவர் வராரு. கடவுள் பல தடவைலாம் யுகம்லாம் வரல. யுகம்லாம் எழுதிட்டாங்க. யுகம்லாம் வரல. நான் கடைசியா சங்கம் யுகம் கலியுகம் எப்ப அதர்மம் தலை தூக்குதோ அப்ப நான் அவதரிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கு கீதையில. அதர்மம் எந்த துவாபர யுகத்துலலாம் தலை தூக்கல. அப்புறம் திரேதாயுகத்திலையும் தலை தூக்கல. அப்ப தலை தூக்கி இருந்தா அவர் யுகமும் வந்திருப்பாரு இல்லையா. அதர்மம் இப்பதான் மோசமா இருக்கு. இப்பதான் உலகம் மோசமா இருக்கு. இப்பதான் வராரு கடைசி 100 வருஷம். ஒரே ஒரு முறை இருந்தா எல்லாருக்கும் சத்கதி அளிக்க வருகின்றார். பாபா வந்து ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை இப்போது உருவாக்குகின்றார். நமக்கு ஃபியூச்சர் வந்து நல்லபடியா அமையணுன்றதுக்காக கடவுளே வந்திருக்கிறார், நமக்கு உருவாக்குறாரு. பிரம்மா மூலமா உருவாக்குறாரு. நம்ம தலையெடுத்து நம்மளே இப்ப எழுதிக்கிறோம். எதிர்கால புது உலகத்துக்காக தான் நீங்க இப்ப படிக்கிறீங்கன்றாரு. இப்ப இந்த படிப்பின் ஆதாரத்துல தான் உங்களுக்கு வந்து அங்க பிறப்பே ஏற்படுது. பதவி நீங்க அடையிறீங்க. இப்ப புது உலகத்துக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க. புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே தந்தையும் வருகின்றார். இப்ப இந்த புது ராஜ்யம் சொர்க்கத்துல ராஜ்யமே உருவாக போகுது. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் அதை ஸ்தாபனை செய்யறதுக்காகவே கடவுள் வந்திருக்கிறார். அதனால் தான் இது ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. இந்த ராஜயோகத்துக்கு பாரதத்துல மிகுந்த மகத்துவம் இருக்குது. மகிமை செய்யறாங்க. பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றனர்.
ஆனால் இன்றைய நாட்களில் இந்த சன்னியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று சொல்றாங்க, நாங்கள் பழமையான ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறோம் சொல்றாங்க. சன்னியாசிகள் போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க நினைச்சுக்கிறாங்க அது ராஜயோகம்ட்டு, நாங்க அதை கற்பிக்க வந்துக்கிறோம்னு வெளிநாட்டுல போய் சொல்றாங்க. ஆக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு வெளிநாட்டினரும் நினைக்கிறாங்க. ஏனெனில் யோகத்தின் மூலம்தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகியிருந்தது என்பதை அவங்களும் புரிஞ்சிருக்கிறாங்க, வெளிநாட்டினர் புரிஞ்சிருக்கிறாங்க. யோகா மூலம் தான் சொர்க்கமே ஸ்தாபனை ஆச்சு. தந்தையே இப்ப புரிய வைக்கிறார், யோகா பலத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீங்க. தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். ஒரு காலத்துல போன கல்பமும் அதே மாதிரிதான் கடவுளே தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டார். அல்லாவினுடைய தோட்டம் சொல்லுவாங்க. அவருதான் சொர்க்கத்தை உருவாக்கினாரு. ஆனா எப்படி உருவாக்கினார்னா அவர் நினைச்சு யோகா பலம் மூலமா தான், ஆத்ம உணர்வுல இருந்து யோகா பலத்தின் மூலமா தான் அந்த சொர்க்கத்துக்கே நீங்க எஜமானர் ஆகுனீங்கன்னு சொல்றாரு. எப்படி ஸ்தாபனை செய்திருந்தார் என்பதை அறியல. ஆனா கடவுள் ஸ்தாபனை பண்ணாரு. ஆனா எப்படி ஸ்தாபனை பண்ணாரு? ஜீவம்பா போட்டு மாத்தினாரா, என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இந்த ராஜயோகம் யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ராஜா ஆகக்கூடிய யோகம். ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்து உடம்பை இயக்கணும், அதுதான் ராஜயோகம். மனசு புத்தி கர்மேந்திரங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஒரு தந்தையின் நினைவுல கடவுளை நினைக்கிறது தான் ராஜயோகம். இதை யாரால சொல்லி தர முடியும்? இது எந்த ஒரு மனுஷனும் சொல்லி தர முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம் எல்லாம் தெரியாது. பூமியில இருக்கிற விஷயம் தெரியும், பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயம் மனுஷனுக்கு தெரியாது. அப்ப இதை யார் சொல்லி கொடுப்பாங்க? பரந்தாமம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, எதிர்கால ஒரு உலகம் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் கடவுளை தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ராஜயோகத்தை கடவுளை தவிர ஆன்மீக தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். எந்த உலகாய மனிதனும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஏன்னா உலகில இருக்கிறவங்க மனுஷங்களுக்கு எல்லைக்குட்பட்ட விஷயம் தான் தெரியும். போன வருஷம் என்ன நடந்தது, ஒரு 100 வருஷம் என்ன நடந்தது, ஹிஸ்டரி ஜியாகிரபில பார்த்தா 2500 வருஷம் என்ன நடந்ததுன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. இந்த எத்தனை உலகம் இருக்குது எல்லாமே அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இன்றைய நாட்களில் கலப்படம் லஞ்சம் அதிகமாக இருக்கிறது அல்லவா, ஆகையால் தந்தை கூறியிருக்கின்றார், நான் பதீதமானவர்களை பாவனமாக்கக்கூடியவன் சொல்லி பாபா சொல்றாரு. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவன். பிறகு பதீதமாக ஆக்கக்கூடியவன் அவசியம் யாராவது இருக்கக்கூடும் இல்லையா? நான் கெட்டு போனவங்கள நல்லவங்களா ஆக்குறேன். ஆனா நல்லவங்கள கூட கெட்டவங்களா ஆக்குறவங்க சிலர் இருக்கணும் இல்லையா? அவசியம் யாராவது இருப்பாங்கன்ற அது பாத்தீங்கன்னா ராவணன் தான். இப்போது நீங்கள் முடிவெடுங்கள், உண்மையில் இவ்வாறு இருக்கிறது அல்லவா? இப்ப நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. உண்மையிலே நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்கள கேட்டவங்களா ஆக்குறாங்க இல்லையா? நான் தான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தையும் சொல்கின்றேன். இப்ப கடவுளே தான் இப்ப எல்லா வேத சாஸ்திரத்தின் சாரத்தை நமக்கு சொல்றாரு. இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் என்ன கதை, அது உண்மை கதை. அததான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி புரியுகிறார். ஞானத்தின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகமே இப்ப கிடைக்கின்றது. பக்தி மார்க்கத்துல அல்ப கால துளி அளவு சுகம்தான். ஒரு கோயிலுக்கு போனோம், அந்த ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா இருக்கும், அவ்வளவுதான். வீட்டுக்கு மறுபடியும் பிரச்சனை. ஆனா இங்க ஞானத்தின் மூலமா நம்ம ஆத்ம உணர்வு அடையிறோம். இந்த பிறவி மட்டும் இல்ல, அடுத்து 20 பிறவி நம்ம சொர்க்கத்துல இருக்க போறோம். இந்த ஒரு பிறவி நம்ம நல்லா இருக்க போறோம். இந்த உடம்ப விட்டு நம்மளே போவோம், சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சத்கதி கொடுத்துட்டு நம்மளும் உடம்ப விட்டு போறோம். அதே மாதிரி சொர்க்கத்திலயும் சுகமா வாழ போறோம். ஆனா பக்தியில இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கோயிலுக்கு தேடி தேடி அலைஞ்சு போயிட்டு வருவோம், அங்கேயும் நிம்மதி இருக்காது, வீட்டுக்கு வந்தோம் நிம்மதி இருக்காது. அல்ப கால துளி அளவு சுகம்தான்றாரு. இது 21 பிறவிகளுக்கான சுகம் ஆகுன்றாரு. இதனை தந்தை தான் கொடுக்கின்றார். தந்தை உங்களுக்கு சத்கதி கொடுப்பதற்காக என்ன ஸ்ரீமந்த் கொடுக்கிறாரோ அது அனைத்தையும் விட மிக தனிப்பட்டதாகும். ஆண்டவன் அவன் அருளாலே வந்தாலும் எங்களுக்கு, அதாவது கடவுள் அவரு கொடுக்கறதால யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாம் ஒன்றை நினைக்க தெய்வம் ஒன்றை நினைக்கணுவாங்க. நிறைய பழமொழி இருக்குது. பாபா நமக்கு நல்ல கதி கொடுக்கறதுக்காக ஸ்ரீமத் கொடுக்குறாருல, அது எல்லாரும் மனித வழி மாதிரி இருக்காது. அது எல்லாத்த விட தனிப்பட்ட வழியா இருக்கும். இந்த தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர் ஆவார். அந்த கடவுள் தரல, அவரை பார்த்தா எல்லாருமே மயங்கிருவாங்க. அவர் வருவாரு டிராமால, கடைசியா பிரத்யட்சம் ஆவாரு. அப்ப பாருங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவாங்க. எல்லாம் எதுவுமே வேணாம் எங்களுக்கு, நாங்க கடவுள் கூட போறோம்ட்டு ஓடி வருவாங்க. அந்த காட்சியும் கடைசியா நடக்கதான் போகுது. இப்போ நமக்கு மட்டும் தான் தெரியுது கடவுள் வந்திருக்காருன்னு. அவரு கூட நம்ம மனசால வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவர் கூடவே இருக்கிறாரு அப்படின்னுட்டு. ஆனா கடைசியா வெளிப்படையாவே கடவுள் பிரத்யட்சம் ஆவாரு. அப்ப எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. இப்ப எப்படி நம்ம சரண்டர் ஆகணுமோ அந்த மாதிரி அவங்க சரண்டர் ஆவாங்களாம். கடைசியா நம்ம காட்சி கொடுக்கக்கூடியவங்களா மாறிடுவோம். ஆனா அவங்க எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்களாம். கடவுளே அவன் கூட வந்துடுறேன், இந்த உடம்பு வேணாம் உலகம் வேணான்ட்டு எல்லாருமே கடைசியில காலில் விழுந்துருவாங்களாம்.
அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர். எவ்வாறு அந்த ஜட தில்வாலா கோயில் இருக்கிறதோ அதே போன்று இது சைத்தன்ய தில்வாலா கோயில் ஆகும். இந்த தில்வாலா கோயில் மவுண்ட் அபுல இருக்கு. அது வந்து ஜடம் தான், அங்க இருக்கிற ஜட சித்திரங்களுக்கு. ஆனா உண்மையான சைத்தன்யமான தில்வாலா கோயில் வந்து மதுபன் தான். இங்கதான் நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அந்த தில்வாலா கோயில். உங்களது மிக சரியான நடத்தைகளின் சிலைகள் தான் அங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நேரத்தில் உங்களது நடத்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுதா? இந்த நேரம் உங்க நடத்தை எல்லாம் மாறிட்டு இருக்குது. நீங்க பழையபடி இல்ல. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் தில்வாலா, அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கும் தில்வாலா தந்தை கிடைத்திருக்கின்றார். தில்வாலானா உள்ளத்தை கொள்ளக்கூடியவர், உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடியவர். இப்ப வந்து எல்லாருக்குமே சத்கதி அளிக்கும் தில்வாலா அவர்தான். அனைவரின் துக்கத்தையும் நீக்கி இப்ப நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தில்வாலா, உள்ளத்தை கொள்ளக்கூடிய தந்தையை இப்ப கிடைச்சிருக்கிறார். எவ்வளவு உயர்வாக பாடப்பட்டு இருக்கிறது. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் சிவனின் மகிமையாகும். எல்லா தர்மத்திலயுமே எல்லா புகழும் இறைவனுக்கேன்றாங்க. என்ன பண்ணிட்டு போனாரு? அவரு ஏதோ பண்ணிட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவருக்கு மகிமை அவ்வளவு இருக்குது. சித்திரங்களின் சங்கர் போன்றோரின் முன்னால் கூட சிவனின் சித்திரத்தை காண்பித்திருக்கின்றனர். இப்ப சங்கரர் சொல்றாங்க, சிவனும் சங்கரரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சங்கரரே சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அர்ச்சனை பூஜை பண்ற மாதிரி எல்லாம் காண்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் வேற அவர் வேறன்னு அர்த்தம். உண்மையில் தேவதைகளின் முன் சிவனின் சித்திரம் வைக்க கூடாது. அவர்கள் பக்தி செய்வதே கிடையாது. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி பக்தியில வச்சிருக்காங்க. சங்கரரே போயிட்டு சிவலிங்கத்தை பூஜை செய்யற மாதிரி, அப்புறம் கிருஷ்ணரு, ராமரு எல்லாரும் சிவலிங்கத்தை போய் பூஜை செய்யறாங்களாம். பாபா சொல்றாரு, இந்த கிருஷ்ணர் ராமர் எல்லாம் பூஜையே செய்ய மாட்டாங்க. உண்மையில அந்த சித்திரமே தப்புன்றாரு. தேவதைகள் முன்னாடி சிவனின் சித்திரம் வைக்க கூடாது. அவங்க சிவனை நினைச்சு யோகாவனா பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க பக்தி செய்யறது இல்ல. தேவதைகள் ஒருபோதும் பக்தி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஞானம் அடைஞ்சவங்கதான் தேவதைகளா மாறுறாங்க. அவங்க பக்தி செய்ய முடியாது. அவர்கள் பக்தி செய்வது கிடையாது. தேவதைகள் பக்தி செய்வது கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. சன்னியாசிகளும் செய்வது கிடையாது. சன்னியாசிகளும் பக்தி செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பிரம்ம ஞானிகள், தத்துவ ஞானிகள். அவங்க பக்தி எங்கேயாவது அவங்க கோயிலுக்கு போய் பாத்துருங்க, கோயில்லாம் போக மாட்டாங்க. அவர்கள் பிரம்ம ஞானி, தத்துவ ஞானிகள். எவ்வாறு இந்த ஆகாயம் ஒரு தத்துவமோ அதே போன்று அந்த பிரம்மம் கூட ஒரு தத்துவம் தான். இப்ப எப்படி இந்த அஞ்சு தத்துவம் சொல்றோம் இல்லையா? ஆகாயம், பூமி, நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் வந்து அஞ்சு தத்துவம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஒரு தத்துவம் வந்து மேல இருக்குது, பரந்தாமம். அதான் பிரம்மம். பிரம்மமும் ஒரு தத்துவம். அததான் கடவுள் நினைச்சு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க போயிட்டு யோகா பண்ணி ஒரு இடத்துல உக்காந்து மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சு அந்த பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்யறாங்க. ஆனா அது கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அதை அடையணும், அதுல போய் கலக்கணும்ட்டு முயற்சி பண்றாங்க. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. ஆனா அவங்க கடவுள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் புள்ளியா இருக்கிறாரு, நம்மளும் ஆத்மா புள்ளியா இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த அறிமுகமே அவங்களுக்கு கிடையாது. கடைசியா தான் அவங்களுக்கு டிராமால கிடைக்கும். இந்த பிரம்மகுமாரிகள் மூலமா தான் கடைசியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர்களுக்கு இந்த மகா மந்திரமும் கிடைப்பது கிடையாது. அவங்களுக்கு மன்மனாபவ என்ற மந்திரமும் அவங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. இந்த மகா மந்திரத்தை தந்தை இந்த சங்கமேகத்தில் வந்துதான் கொடுக்கின்றார். இந்த மகா மந்திரம் இப்ப நமக்கு தான் இப்ப கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு தான் இந்த மகா மந்திரம் கிடைக்குது. அப்புறம் போக போக எல்லாருக்கும் கிடைக்குது. அனைவருக்கும் சத்தியதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மன்மனாபவ என்ற மந்திரத்தை மட்டும் கொடுக்கின்றார். இந்த ஒரு மந்திரம் தான் கொடுக்கிறார். தந்தை சொல்றார், குழந்தைகளே, தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் இப்ப தியாகம் செஞ்சு தன்னை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் அந்த மன்மனாபவ மந்திரம். அதாவது இப்ப இந்த தேகம் நான் கிடையாது, இந்த தேகம் கூட நம்ம கூட வராது. அப்புறம் எப்படி ஒரு தனியாதான் வந்து தனியாதான் போக போறோம். கூட இருக்கிறவங்களும் யாரும் வரமாட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் மறந்துருங்க, வாழும் போது எல்லாத்தையும் மறந்துருங்க அப்படின்றாரு. தேகமே மறந்துருங்க, தேகத்தின் எல்லா தர்மத்தையும் மறந்து தியாகம் பண்ணிட்டு நான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எதுவுமே கிடையாது, நான் ஆத்மா தனியா வந்தா நடிச்சிட்டு இருக்கிறேன், போயிருவேன், அவ்வளவுதான். கூட இருக்கிறவங்க யாரும் என் கூட வரமாட்டாங்க. நான் அசிரீரி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைங்க, அவ்வளவுதான். பரமாத்மா தந்தையே நினைங்க. இது பண்ணாலே போதுன்றாரு. எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக இப்ப ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எதனால தேகம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இந்த ராவண ராஜ்யத்தினாலதான். இந்த ராவணன் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதுதான் அது வந்து நம்ம ரத்தத்திலே ஊன்றி போன மாதிரி ஆத்மால வந்து அந்த நோய் வந்து படிஞ்சிருச்சு. அதனால நம்ம இந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டோம். நான் தான் இந்த தேகம்ன்றது 63 பிறவிகளா நம்ம அதை மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டோம். என்னதான் அந்த தேகத்தை விட்டு வந்து மறுபிறவி எடுத்து வந்தாலும் அந்த ஆத்மால அது பதிஞ்சு போயிடுச்சு.
ஆத்மால ஆத்மா வந்து ஒரு உடல்ல போய் நுழையும் போது அந்த உடல் தான் நான் நினைச்சுக்குது ஆத்மா. அதுவாவே மாறிடுது. அதனாலதான் பிரச்சனையே இப்போ. தேகாபிமானம்லாம் நீங்க ஆயிட்டீங்க. இப்ப திரும்ப ஆத்மாபிமானியா ஆகுங்கன்றாரு. நான் உடம்பே இல்ல, நான் ஆத்மான்ற உணர்வை கொண்டு வந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போது தந்தை உங்களை ஆத்மாபிமானிகளாக ஆக்குன்றார். இப்ப கடவுளே வந்து நம்மள சோல் கான்சியஸ் கொண்டு வர்றாரு. நான் ஆத்மா, இந்த உடம்பு இல்ல. தன்னை ஆத்மா என்ற உணர்வு தந்தையாக என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும். இப்ப நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்குல்ல, நான் தான் இந்த உடல், அப்புறம் மற்றும் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்ற அந்த பேய் மாதிரி புடிச்சிருக்குது ஆத்மால. அந்த கரைகள் புடிச்சிருக்குது. அந்த கரையெல்லாம் எப்ப நீங்கன்னா கடவுள் நினைக்க நினைக்க அவரோட பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி அவரு மாதிரி நம்ம ஆயிடுவோம். அதனால ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்க நினைக்க ஆத்மால பயஞ்சிருக்கிற கரையெல்லாம் நீங்கிரும்ன்றாரு. சதோ பிரதானத்துல இருந்து சதோ ஆகின்ற போது கலைகள் குறைந்து விடுகிறது அல்லவா. இப்ப நம்ம நல்லா பாபா வந்து 16 கலைகள் நிரம்பி கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டாலும் நம்ம அப்படியே நாளாக ஆக அப்படியே கொஞ்சம் சதோ பிரதானத்துல இருந்து சதோவா ஆகும்போது கலைகள் குறைகின்றாரு. ஒரு கலை 2 கலை அந்த மாதிரி குறையுது. 16 கலை இருக்கிறது 14ஆ மாறிடுது. திரேதாயுகத்துல 2 கலை குறையுது. தங்கத்திற்கும் கேரட் என்ற அளவுகோல் இருக்கிறது அல்லவா. தங்கம் கூட விற்கிறாங்க, 24 கேரட் கோல்டு அப்படிலாம் சொல்றாங்க. இப்போது இந்த கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிவது கிடையாது. சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் தான் இருக்கும். இந்த கலியுகத்துல ஒரு மணி குண்டு மணி தங்கம் கூட நம்மளால ஜாக்கிரதையா போட்டிருக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த அளவு இங்க வந்து தங்கம் அந்த அளவு நம்மளால பார்க்க முடியாதுன்றாரு. ஆனா சத்தியுகத்துல நீங்க கண்ணாலேயே பார்க்க முடியும். அவ்வளவு தங்கத்தை வச்சு மாளிகையை கட்டுவாங்கன்றாரு. எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் உங்களுக்கு இருக்குது பாருங்க. சோ கலியுகம் எப்படி இருக்கு, சத்தியுகம் அப்படி இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதன் பெயரே பொன் உலகம் தான், தங்க உலகம் அது. அப்ப எல்லாமே தங்கங்களால் தான் இருக்குன்றாரு. அங்க கற்கள், செங்கல் போன்றவைகளுக்கு கூட வேலையே கிடையாது. அங்க கல்லு வச்சுலாம் வீடு கட்ட மாட்டாங்க, தங்கத்தை வச்சுதான் வீடே கட்டுவாங்க. கட்டிடம் உருவாகிறது எனில் அது தங்கம் வெள்ளியை தவிர வேற எந்த அசுத்தங்களும் அங்க இருக்காதுன்றாரு. அங்க விஞ்ஞானத்தின் மூலம் அதிக சுகம். இங்க இருக்கிற சயின்ஸ் இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷின் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல விஞ்ஞானத்தின் மூலம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து நமக்கு அல்ப கால சுகம் கிடைக்குது. அதுவே இப்ப ஏரோப்ளைன் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஏரோப்ளைனால இப்ப வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுது. அதுல நிறைய பேர் செத்து போயிடறாங்க. இங்க துக்கமும் வருது விஞ்ஞானத்தினால, இங்க துக்கமும் வருது. ஆனா அங்க வந்து சொர்க்கத்துல துக்கமே இருக்காது, அங்க அதிக சுகம் கிடைக்கின்ற. சயின்ஸ் மூலமா சுகம் தான் கிடைக்கும். இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் டிராமால இருக்குன்றார். இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தின் கர்ப்பம் இருக்குது. இப்ப வந்து விஞ்ஞானத்தினுடைய ஈகோ தான் இருக்குது. விஞ்ஞானத்தினால நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாடும் இன்னொரு நாடும் அப்படி எவ்வளவு ஒரு ஈகோ இருக்குது. சத்தியுகத்தில் கர்வம் என்றே சொல்ல மாட்டோம் சொல்றாரு. சத்தியுகத்துல ஈகோன்னு என்னன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அகங்காரம்னா என்னன்னு கேட்பாங்க. அங்க விஞ்ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் பாபா சொல்றாரு. அங்க விஞ்ஞானத்தின் மூலம் சுகம் தான் கிடைக்கும். இங்கு அல்பகால சுகம் தான் உங்களுக்கு கிடைக்குது. பிறகு இதன் மூலம் அளவற்ற துக்கம் ஏற்படுது. கடைசியா அணுகுண்டு போட்டு ஆட்டம்பாம் போட்டு ஃபுல்லா அப்படியே தரமட்டமா ஆக்கிடுறாங்க இல்லையா, வாழவே வழி இல்லாம பண்ணி விட்டுறாங்க. அப்ப அது அளவற்ற துக்கமா ஏற்படுதுன்றாரு. அணுகுண்டு போன்றவைகள் விநாசத்திற்காகவே உருவாக்கி கொண்டிருக்காங்க. இப்ப சயின்ஸ் மூலமா தான் இந்த ஆட்டம்பம் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா விநாசத்துக்காக. அணுகுண்டு தயாரிப்பதற்கு மற்றவர்களுக்கு தடையிடுகின்றனர், பிறகு தான் உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர். இவன் உலக நாடுகள் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் உருவாக்க கூடாதுன்னு தடையிடுறாங்க. ஆனா அந்தந்த நாடு பயம், ஐயோ நம்ம மேல குண்டு போட்டாங்க என்ன ஆகுது, இவங்களும் எதுவும் உருவாக்கணும்னு உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அணுகுண்டின் மூலம் நமக்கு தான் மரணம் ஏற்படும் என்பதை புரிந்திருக்கின்றனர். அவங்களுக்கே தெரியும் இந்த ஆட்டம்பம் மூலமா நமக்கு தான் வந்து நம்ம நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு தெரியும். ஆனால் யார் தூண்டுதல் கொடுக்கின்றனர், எங்களால் உருவாக்காமல் இருக்கவே முடியவில்லை என்று சொல்றாங்க. யாரோ தூண்டுதல் கொடுக்குறாங்க செய்ய சொல்லி, அதனால எங்களால உருவாக்காம இருக்கவே முடியலன்னு சொல்றாங்க. அவசியம் உருவாக்கியே ஆக வேண்டும். பாபா சொல்ற டிராமா படி இது எல்லாமே நடக்கும்ன்றார். டிராமா படி ஆட்டம்பம் எல்லாம் உருவாக்கியே தீரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா விநாசம் வந்து டிராமால இருக்குது, அதனால நடந்தே தீரணும்ன்றாரு. விநாசமும் நாடகத்தில் பதிவாயிருக்குது. எவ்வளவுதான் அமைதி பரிசு யாருக்காவது கொடுக்கட்டும், ஆனால் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. எவ்வளவுதான் அமைதி, இந்த நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, என்னதான் கொடுத்தாலும் அமைதியை ஸ்தாபனை பண்ணக்கூடியவர் யாரு? மனுஷனா ஸ்தாபனை பண்ண முடியும்? எந்த ஒரு மனுஷனாலையும் உலகத்துல அமைதியை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவனே தேக உணர்வுல இருக்கிறதுனால யாராலையும் அமைதியை கொடுக்க முடியாது. ஆத்ம உணர்வுல இருக்கிறவங்களாலதான் அமைதியை கொடுக்கணும். ஒரு கடவுள் தான் வந்து நமக்கு அமைதியை ஸ்தாபனை செய்யறார். அமைதியின் கடலான தந்தை அமைதி, சுகம், தூய்மைக்கான ஆசையை கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும். அங்க பாலாறு ஓடும்.
தேனாறு பாலாறு ஓடுவாங்க. விஷ்ணுவை பார்க்கடல காண்பிக்கிறாங்க. இது ஒப்பிடப்படுகிறதுன்றார். அங்க அந்த பாலாறுனா பால் வந்து ஆறால ஓடாது. அங்க ஓடுற தண்ணி வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தோம்னா முகம் நல்லா தெரியும். அப்படியே தூய்மையா இருக்கும். தண்ணி வந்து அங்க தூய்மையா இருக்கும். அங்க வந்து எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. இங்கதான் ரத்த ஆறு ஓடும். அங்க பாலாறும் தேனாரும் ஓடும். விஷ்ணுவை பார்க்கடல்ல காண்பிச்சிருக்காங்க இல்லையா, இது கூட ஒப்பிடப்படுகின்றது. பார்க்கடல் எப்படி இருக்கிறது, இந்த விஷக்கடல் எப்படி இருக்கிறது. இப்ப விஷ்ணு வந்து அந்த 5 தலை பாம்பு மேல படுத்துட்டு இருப்பாரு பார்க்கடல்ல. அப்படி வந்து பக்தியில காமிச்சிருப்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு அந்த பார்க்கடல் எப்படி இருக்கு. ஆனா இப்ப இந்த விஷ நதி, விஷ கடல், இந்த கலியுகம் இது எப்படி இருக்கு. இங்க போய் விஷ்ணு வருவாரா? பக்தி மார்க்கத்தில் குளம் போன்று உருவாக்கி அதில் விஷ்ணுவின் கற்சிலையை படுக்க வைத்து விடுகின்றனர். இப்ப பக்தியில நம்ம இந்த நாராயணனாவோட நம்ம அத்திவரதரா யாரோ அவருக்கு ஒரு குளம் அமைச்சு அதுல வந்து கற்சிலை, அவரோட கற்சி விஷ்ணுவோடைய கற்சிலைய படுக்க வச்சிருக்காங்க. 40 வருஷம் கழிச்சு அவர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பக்தி மார்க்கத்துல பண்ணியிருக்கிறாங்க. பக்தியில் எவ்வளவு செலவு செய்யறாங்க, நேரத்தை எவ்வளவு வீணாக்குகின்றனர். சிலையா செஞ்சு கொண்டு போய் கடல்ல போடுறது, இது மாதிரி நிறைய செலவு செய்யறாங்க. டைம் வேஸ்ட்ன்றார் பாபா. எவ்வளவு செல்வத்தை வீணாக்குறாங்க பக்தி மார்க்கத்துல. தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து உருவாக்குறாங்க. பிறகு சமுத்திரத்தில் கரைத்து விடுகின்ற நிலையில் செல்வம் அனைத்தும் வீணாகி விடுகின்றது அல்லவா. இது பொம்மை விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்றார். என்ன பிரயோஜனம், செஞ்சு செஞ்சு படைச்சிட்டு கொண்டு போய் கடல்ல போட்டதுனால என்ன ஆக போகுது. இதெல்லாம் பொம்மை விளையாட்டு மாதிரி. இந்த குழந்தைங்க பொம்மையை வச்சுட்டு விளையாடும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கின்ற. யாருடைய சரித்திரமும் யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த யார் இந்த விநாயகர், யார் இந்த முருகர், யார் இந்த சரஸ்வதினு யாருக்குமே தெரியாது. கேட்டு பாருங்க, பக்தியில தெரியாது. தெரியாமலே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போது எந்த கோயிலுக்கு சென்றாலும் ஒவ்வொருவரின் சரித்திரத்தையும் நீங்கள் அறியலாம். ஆனா இப்ப ஞானம் அடைஞ்சிட்டோம் இல்லையா, நமக்கு யார் யாரு என்ன எல்லாமே தெரியும். விநாயகர் யாரு, முருகர் யாரு, அம்மன் யாரு, எல்லாமே நமக்கு தெரியும். அவங்களோட சரித்திரத்தையும் நம்ம சொல்லுவோம். குழந்தைகள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம், தடையே கிடையாது. பாபா சொல்ற பயப்படாதீங்க, எங்க வேணாலும் போங்க. முன்பு அறிவில்லாமல் சென்று வந்தோம். பாபா சொல்றாரு முன்னாடி அறிவு இல்லாம அங்கங்க போயிட்டு வந்தோம், இப்போது புத்திசாலிகளாக செல்கிறீர்கள். இப்ப கடவுளே கடிச்சிட்டாரு, தந்தை நமக்கு அறிவு கொடுத்துட்டாரு, 3வது கண்ணை திறந்துட்டாரு, புத்திசாலி ஆக்கிட்டாரு இல்லையா. இப்ப நீங்க எங்க வேணாலும் போங்கன்றாரு. நாம் இவர்களது 84 பிறவிகளை பற்றி அறிவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். நீங்க லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போங்க, போய் சொல்லுங்க இவங்களோட 84 பிறவி எங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்லுங்க. பாரதவாசிகளுக்கு கிருஷ்ணரின் பிறப்பு பற்றியும் தெரியாது. இந்தியாலதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிருஷ்ணர் எப்படி பிறப்பாருன்னு கூட தெரியாது. உங்களது புத்தியில இந்த முழு ஞானமும் இப்ப இருக்கிறது. ஞானம் தான் வருமானத்திற்கே ஆதாரமா. இந்த ஞானம் தான் உங்களுக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி. மற்றுமே நீங்க எடுக்க போற 63 ஜென்மங்களுக்கும் இந்த புத்தியில இந்த ஞானம் தான் உங்களுக்கு உதவியே செய்யுது. உங்க புத்தியே மாத்துது, குணங்களையும் மாத்துது. நீங்க அடுத்த பிறவி அடுத்தடுத்து எடுக்க போற பிறவிக்கு வருமானத்துக்கு இதான் ஆதாரம்ன்றாரு. வேதங்கள் சாஸ்திரங்கள் எந்த லட்சியம் குறிக்காலும் கிடையாது. இப்ப மகாபாரதம், ராமாயணம், ஏதோ ஒரு சத்சங்கம் போறோம், கேக்குறோம், வீட்டுக்கு வந்து தூங்குறோம், எப்பயும் போல இருக்கும். அதுல என்ன உங்களுக்கு லட்சியம் இருக்குது. நீங்க வந்து ராமர் மாதிரி ஆகணும், கிருஷ்ணர் மாதிரி ஆகணும்னு ராமாயணம் படிக்கிறவங்க சொல்றாங்களா? இந்த கதையை சொல்றோம் கேளுங்க, அந்த மாதிரி வாழுங்கன்னு. அந்த மாதிரி நம்ம வாழ மாட்டோம். அதுலயே என்ன சொல்றாங்க, வன்முறை தான் காட்டுறாங்க. மகாபாரதத்துல அடிச்சு கொள்ளுங்கன்றாங்க. அதேதான் நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது பக்தியில எல்லாமே தலைக்கீழான முறைதான். பாபா சொல்றாரு அதுல லட்சியம் குறிக்கோளே கிடையாது. அங்க லட்சுமி நாராயண் மாதிரி ஆகணும்னு சொல்றாங்களா? இல்ல இல்லையா. பள்ளிகள் தான் எப்பவுமே, ஸ்கூல்ல தான் லட்சியம் குறிக்கோள் இருக்கும். ஸ்கூலுக்கு போனா படிச்சு நல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அது மாதிரிதான் இது ஒரு ஸ்கூலுன்றாரு. இங்க படிப்பின் மூலம் நீங்க எவ்வளவு செல்வந்தராக இப்ப ஆகுறீங்க. ஞானத்தின் மூலம் தான் உங்களுக்கு சத்கதியே ஏற்படுகிறது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்க செல்வந்தராக ஆகுறீங்க. இந்த ஞானம் ஒரு பாயிண்ட் கேட்டாலும் லட்சக்கணக்கான ரூபாய்ன்றாரு பாபா, கோடிக்கணக்கான ரூபாய். ஒரு பாயிண்ட்டும் புத்தியில பதிஞ்சாலே போதும், உங்களுக்கு காசு பணத்துக்கு கஷ்டமே இருக்காது. இந்த பிறவியும் சரி, எடுக்க போற அனைத்து பிறவிகளுக்கும் சரி, நீங்க இதன் மூலமாதான் செல்வந்தரா ஆகுறீங்க. அதனாலதான் சிவன் படியளக்கிறாருன்னு சொல்றாங்க. எப்படி படியளப்பாரு சிவன்? இந்த ஞானத்தை கொடுத்துதான் நம்மள வந்து மாத்துறாரு. நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் உடனே நீங்க புரிஞ்சுக்குவீங்க இது யாருடைய நினைசனம் ஆகும்ட்டு. இப்ப நம்ம முன்னாடி பக்தியில போனோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே அஞ்ஞானியா இருந்தோம். இப்ப ஞானியா ஆயிட்டோம் இல்லையா. இப்ப எந்த கோயிலுக்குனாலும் இது யாருன்றது நமக்கு தெரியும். தில்வாலா கோயில் கூட இருக்கிறது, அது ஜடமான கோயில் தான், ஆனா இது சைத்தன்யமானது. இந்த மதுபன் பூமி வந்து சைத்தன்யமான கோயில்ன்றாரு பாபா. நீங்களாம் தான் வந்து சைத்தன்யமான சித்திரம். நீங்க உங்க உயிரோட்டமா இருக்கிறீங்க, உங்களுடைய ஜடசிங்கம் தான் அங்க தில்வாலா கோயில்ல இருக்கின்றாரு. இங்கு எவ்வாறு மரம் காண்பிக்கப்பட்டதோ அதே போன்று கோயிலும் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. கீழே தபசியாவில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த தில்வாலா கோயில்ல பாத்தீங்கன்னா நீங்க மதுபன் போனீங்கன்னா பாக்கலாம்.
அந்த கோயில்ல கீழே தபசியால எல்லாரும் உட்கார்ந்து மாதிரி இருக்கும். கண்ணை திறந்து உட்கார்ந்து ஒருத்தவங்க பார்த்து யோகா பண்றதா இருக்கும். மேல கூரை மீது முழு சொர்க்கமும் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதிக செலவுல அதை உருவாக்கியிருக்காங்க. ஆனா அது வந்து ஜெயின மதம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஜெயினர்களுடைய டெம்பிள் அது. ஆனா அவங்களுக்கே தெரியாது இது யாரோட நம்மளுடைய நினைச்சுனாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அத தூண்டுதலின் படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அது ஜெயினர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது எப்படின்னா நம்மளுடைய நேச்சர் தான். இப்ப ராஜ யோகம் நம்ம கீழே ஒருத்தவங்க கண்ணை திறந்து யோகா பண்ணணும். யாருமே கண்ணை திறந்து யோகா பண்ண மாட்டாங்க. ராஜ யோகத்துல மட்டும்தான் கண்ணை திறந்து யோகா பண்ணுவோம். அதே மாதிரிதான் அந்த கோயில்ல இருக்குது. கண்ணை திறந்து அது சிலை வந்து கருப்பு கலர் சிலை இருக்கும், ஒயிட் கலர் சிலை இருக்கும். அது ஏன்னா நம்ம இந்த கருப்பா இருந்து நம்ம வெள்ளை ஆகணும் இல்லையா, அது அதனுடைய அடையாளம் தான் அதுலயும் காமிச்சிருக்காங்க. அது மாதிரி மேல வந்து சொர்க்கமும் அந்த மாதிரி யோகா பண்ணி சொர்க்கத்துக்கு போறாங்கன்றத அங்க மேல காமிச்சிட்டாங்க. சொர்க்கம் வந்து மேற்கூரையில காமிச்சிட்டாங்க. அதிக செலவுல இது மாதிரி உருவாக்கி இருக்காங்க. இங்க எதுவுமே கிடையாது. பாரதம் 100% செல்வம் மிகுந்து பானுமாக இருந்தது. ஒரு காலத்துல பாரதம் தங்க குருவியா இருந்தது, தூய்மையா இருந்தது. இப்போது பாரதம் எப்படி ஆயிடுச்சு? 100% செல்வமற்றதாக தூய்மையற்றதாக இப்ப ஆகிடுச்சுன்றாரு. ஏனெனில் இங்க எல்லாருமே விகாரத்தின் மூலம் உருவாகுறாங்க. இங்க ஏன்னா இந்த 5 விகாரம் தான் இப்ப முக்கியமா இருக்கு இல்லையா. அந்த இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்றது நினைச்சுன்னுக்கிறாங்க எல்லாரும். எப்படிதான் வாழணும் இதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் அந்த அஞ்ஞான உறக்கத்துல உறங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க அசுத்தத்திற்கான விஷயமே கிடையாது. சத்தியுகத்துல சொர்க்கத்துல அங்கெல்லாம் அசுத்தமே கிடையாது. அங்க அசுத்தமே இருக்காது. கருட புராணத்தில் புல்லரிக்கும் விஷயங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அதனால் மனிதர்கள் சிறிது விழிப்படைய வேண்டும் என்பதற்காக தான் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் விழிப்படையவே இல்லை. கருட புராணத்துல செத்த பிறகு என்னென்ன நடக்கும்? அதாவது உங்களை எண்ணெய் சட்டியில வச்சு வறுப்பாங்க. நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைக்காது, வெகு தூரம் நடக்கணும். அப்புறம் எண்ணெய் சட்டி எல்லாம் இருக்கும். அங்க அசுரர்கள் வச்சு வறுப்பாங்க நம்மள. எண்ணெய் சட்டியில தேளு பூரான் எல்லாம் இருக்கும். அது வந்து நம்மளை கடிக்கும். இங்க நம்மளை யாரெல்லாம் அடிச்சு சாவடிச்சோமோ அந்த மிருகங்கள்லாம் நம்மள வந்து சாப்பிடும். அப்படி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாவம் பண்ணாலும் இந்த மாதிரி நமக்கு தண்டனைன்னு சொல்லி அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அது எதுக்கு எழுதுனாங்கன்னா விழிப்படையணும்ட்டு எழுதிருக்காங்க. அப்படி ஒண்ணு நடக்காது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒண்ணெல்லாம் நம்ம அந்த மாதிரி வேற உலகத்துக்கு போக மாட்டோம். செத்தா உடனே அம்மா வயிற்றுல போய் நம்ம பிறப்போம், அவ்வளவுதான். அங்க காட்சியா காமிச்சு நமக்கு வந்து பாபா தண்டனை கொடுக்குறாரு, தர்மராஜ் தண்டனை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். நீ இந்த மாதிரி பண்ணல, அடுத்த பிறவில இதே மாதிரிதான் நீ அனுபவிப்பன்ட்டு தண்டனை கொடுப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அது விழிப்படையணும்ட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அது வந்து நாடகத்துல அப்ப கூட வந்து மனுஷங்க விழிப்படைறாங்க. இன்னும் நாஸ்திகரா தானே ஆயிட்டு வந்தாங்க. யாருமே கடவுளையும் நம்புறது கிடையாது, சாஸ்திர புக்கையும் நம்புறது கிடையாது. செய்யாத அக்கிரமெல்லாம் இப்ப பண்ணிட்டுதான் இருக்கிறாங்க. யார் சொன்னாலும் எதுவுமே கேட்காத அளவுக்கு புத்தி இப்ப மங்கி போச்சு. இப்போது ஈஸ்வரிய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. கடவுளே வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். ஈஸ்வரன் தான் சொர்க்கம் ஸ்தாபனை செய்வார் அல்லவா? கடவுள் தானே வந்து சொர்க்கத்தையே உருவாக்குறாரு. அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை என்று கூறப்படுகின்றார். கடவுள் தான் வந்து ஹெவனை உருவாக்குறாரு. ஹெவன் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அவரைதான் அப்பான்னு சொல்லி சொல்லப்படுகின்றார். அங்கு படைகள் சண்டையிட்டுக் கொள்வது ராஜா ராணிக்காக. அங்கெல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா துவாபர யுகத்துல இருந்து படைகள் வந்து எதுக்கு சண்டை போடுறாங்க? ராஜா ராணிக்காக. இங்கு நீங்கள் மாயாவை வெல்கிறீர்கள் தனக்காக. அங்க ஒரு ஒரு நாட்டை பிடிச்சி அந்த ராஜா வந்து ராணிக்காக போரிடுவார். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இங்க நம்ம வந்து நாட்டையே வந்து நம்ம ஒரு உலகத்தையே ஆள போறோம். எப்படின்னா மாயாவை வெல்றோம். மாயாவை வென்று தனக்காக மாயாவை வென்று நம்ம போய் உலகையே ராஜ்யம் பண்ண போறோம். எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவு அடைவீர்கள் சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு மாயா வெல்றீங்களோ, உங்களை நீங்களே வெல்றீங்களோ, தன்னை வெற்றி அடைபவர்கள் தான் உலகத்தையே வெற்றி அடைபவர்கள். மனசு புத்தி கர்மேந்திரங்களை நம்ம அடங்கிட்டோம்னா நம்ம தான் ராஜா. நீங்க அடங்கிட்டா தானா சுத்தி இருக்கிறவங்க உங்க கண்ட்ரோல்ல வந்துருவாங்கன்றாரு. இப்ப நம்ம போய் மத்தவங்களை கண்ட்ரோல்ல செய்ய முடியாது. உலகத்துல யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா அவங்கவுங்க மாயாவின் வசம் இருக்கிறாங்க. ஆனா சுயம் இப்ப நம்ம மாறிட்டோம்னா, சுயம் நம்ம கர்மேந்திரியங்கள் மனசு புத்தி அடக்கிட்டோம்னா நமக்கு சக்தி கிடைச்சிடும். கடவுளுடைய சக்தியே நமக்கு கிடைச்சிரும். அப்ப நம்ம கிட்டக வரவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம கண்ட்ரோல்ல அவங்களும் வந்துருவாங்க. நம்மளுடைய ஆறா கிட்ட நம்மள சுத்தி இருக்கிற வாயுமண்டலத்துல அந்த மற்றவங்க வரும்போது அவங்களுடைய அந்த மாயா வந்து நிழலாயிடும், செயலிழந்து போயிடும். அவங்க காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தோட நம்மள்ட்ட வந்து பேசினாங்கன்னா நம்மளுடைய ஆறா என்ன பண்ணும்? நம்ம அவ்வளவு சக்திசாலியா இருப்போம். கடவுளுடைய சக்தி நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவங்களுடைய பாட்சா பழிக்காது. அவங்களால யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் சுயராஜ்ய அதிகாரி.
இதன் மூலமா தான் லட்சுமி நாராயணன் உலகத்தையே வென்றாங்க, உலகத்தையே ஆட்சி செய்தாங்கன்னா அப்ப அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கும், அவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாங்க. கடவுளை நினைச்சு அவங்க அகங்காரத்தை வென்றிருக்கிறாங்க. காமம், கோபம், பற்று, ஆசைய அகங்காரத்தையே வென்று தேக அபிமானத்தையே வென்று போயிருக்கிறாங்க. அதன் மூலமா உலகத்தையே வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அவங்க நில்லுன்னா மத்தவங்களை போய் அவங்க மிரட்டெல்லாம் தேவையில்ல, தானாவே அவங்க கிட்ட வரவங்க அவங்களுக்கு அடி பண்ணிச்சிருவாங்க, தலை குனிவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட யோக சக்தி. பாபா அதான் சொல்றாரு, யோக சக்தி நீங்க மாயா வெல்றது மூலமா நீங்க அவ்வளோ அடையிறீங்கன்றாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் தனது உடல், மனம், பொருளை இப்ப பாரதத்திற்காக சுகமாக்குவதற்காக செலவு செய்யணும்ன்றாரு. நீங்க இப்ப உடல்லையும் நீங்க அர்ப்பணிக்கணும், மனசையும் மனசுல வீண் வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இனிமேல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்காம மனசு ஃபுல்லா பாரதத்திற்காக சேவை செய்யணும், சொர்க்கமாக்கத்துக்காக செலவு செய்யணும்ன்றாரு. பொருள் கூட உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு நம்ம பாரதத்தை சொர்க்கமாக்கத்துக்காக செலவு செய்யணும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடையும். நீ எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு கிடைக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான், கர்மா பிலாசபியே அதான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். இங்க இருக்க போவது எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம என்னதான் எல்லாத்தையும் பதுக்கி வச்சாலும் ஏதாவது இருக்குமா? எதுவுமே இருக்க போறதில்ல. எல்லாமே இப்ப கூட நிலநடுக்கம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன சேர்த்து வச்சு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? எங்கேயும் போக போறதில்ல. இருக்கிறத பாபாவுடைய சேவையில போட்டாதான் நல்லது. இப்போதைய நிலைக்கு தான் பாடப்பட்டிருக்குது இதெல்லாம் சொல்றாரு. சிலருடைய செல்வம் மண்ணில் போகுன்றார். கரெக்டு தானே? எவ்வளவு பேர் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க, இப்ப நிலநடுக்கம் வந்துச்சு, மண்ணோட போயிடுச்சு இல்லையா? இப்போது தந்தை வந்திருக்கின்றார் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுப்பதற்காக. இப்ப கடவுளே வந்துட்டாரு, ராஜ்ய பாக்கியம் கொடுக்கறான்றாரு. இப்போது தனது உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் இதுல ஈடுபடுத்துங்கன்ட்டு கடவுளே சொல்றாரு. இவர் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துட்டார் அல்லவா? பிரம்மா பாபா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான், உலகம் அழிய போகுது, சொர்க்கம் வரப்போகுது, அங்க போய் நான் கிருஷ்ணர் ஆக போறேன்னு கடவுளே சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு என்ன இந்த இந்த சோழி மாதிரி விஷயம் எனக்கு தேவையில்லைன்னு வைர வியாபாரத்தையே விட்டுட்டாரு. இதுக்கு மேல என்ன உடம்பு, அந்த தொழில் அந்த வியாபாரத்தை விட்டுட்டு இந்த வியாபாரம் ரத்தன வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்ட்டு இந்த பாபா சொல்ற முரளிய பாயிண்ட்ஸ எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டாரு. உடலையும் தியாகம் பண்ணாரு, மனம், பொருள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உறவினர்கள் எல்லாரையும் லௌகீகத்துல இருந்து அலௌகீகமா மாத்திட்டாரு. எல்லாருக்கும் ஞானத்தை சொன்னாரு. புரிஞ்சுக்கிட்டவங்க இருந்தாங்க, புரியாதவங்க போயிட்டாங்க. இதுதான் மகாதானி என்று சொல்லப்படுகிறது என்றார். அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க என்னெல்லாம் அழிய போதோ அது எல்லாத்தையும் தானம் செய்யுங்கன்றார். ஏன்னா எல்லாம் அழிஞ்சுதான் போக போகுது, சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அழிவற்ற செல்வத்தையும் தானம் செய்யணும்ன்றாரு. சரி, அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்யணும் இல்லையா? அதே மாதிரி அழிவற்ற செல்வமும் இருக்குன்றாரு. ஞான செல்வம் அழிவற்ற செல்வம். ஞானத்தையும் தானம் செய்யணும். இந்த ஞானத்தை படிச்சு மத்தவங்க சொல்லணும். குணங்களும் அழிவற்ற செல்வம். பாபாட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, அமைதி, சுகம், சாந்தி இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். சக்திகளையும் கொடுக்கணும். கண்ணால பார்க்க முடியாத செல்வம் அதெல்லாம், இதையும் நீங்க கொடுக்கணும்ன்றாரு. யார் எவ்வளவு தானம் செய்கிறார்களோ தானத்தில் சிறந்து விளங்குபவரை பெரிய நன்கொடையாளர் என்று கூறுவர். யாருங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ மத்தவங்களுக்கு. நீங்க வெறும் காசு, பணம், சொத்து, சோகம் மட்டும் கிடையாது. நீங்க அன்பா 4 வார்த்தை பேசுறீங்களா, அது கூட தானம் தான். அன்பு இத சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம், அம்மா அப்பாவை வாங்க முடியாது. அம்மா அப்பாட்ட என்ன கிடைக்குது? அன்புதான் கிடைக்குது. அந்த அன்பை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. அதை கூட நீங்க தானம் செய்யணும். எவ்வளவு நீங்க தானம் செய்றீங்களோ தானத்தில் சிறந்து விளங்குபவரை தான் பெரிய நன்கொடையாளர் என்று கூறுவர். பெயர் ஏற்படுகிறது அல்லவா? அவர்கள் மறைமுகமாக ஈஸ்வரன் பெயரில் செய்கின்றனர். பக்தியில மறைமுகமா செய்யறாங்க. இப்ப நம்ம டைரக்டா செய்யறோம். நான் கடவுள் வந்துட்டாரு, கடவுளுக்காக செய்யறேன் கொண்டு போய் கொடுங்கன்றாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆவது கிடையாது. அங்கெல்லாம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகாது. மறைமுகமா ஈஸ்வரன் பேர்ல கொடுக்குறாங்க. பக்தியில கோயில்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்க ராஜ்யம் எல்லாம் கிடையாது. இப்போது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. ஆகையால் முழுமையாக நன்கொடையாளராக இப்ப ஆகணும். பக்தியில செஞ்சதெல்லாம் நிறுத்திருங்க. இப்ப இங்க கொண்டு வந்து கொடுங்க, பாபாக்காக, பாபா குழந்தைகளுக்காக கொடுங்க. இங்க எவ்வளவு நீங்க சேவையில ஈடுபடுத்துறீங்களோ அவ்வளவு நன்மை உங்களுக்குன்றாரு. அப்ப முழுமையான நன்கொடையாளராக இப்ப ஆகணும்ன்றாரு. நாம் பலியாகி விடுவோம் என்று பக்தியில பாடினீங்க. பக்தியில மட்டும் சொன்னீங்கல்ல, கடவுள் வந்தாருன்னா நான் அப்படியே நேரம் கடவுளோட போயிடுவேன்லாம் சொன்னீங்க. டயலாக் எல்லாம் விட்டீங்கன்றாரு. எவ்வளவு டைலாக் பேசிருப்பீங்க பக்தியில. இதுல எந்த செலவுமே கிடையாது. இப்ப பாபா என்ன கேக்குறாரு, உன்னை அப்படியே உயிரை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. இருங்க, சேவையில பயன்படுங்க. உலகம் ஃபுல்லா நான் வந்துட்டேன்ற செய்தி சொல்லணும். அதுக்காக என்ன செலவாகுதோ அந்த செலவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. அவ்வளவுதான். இப்ப ஒரு பேனர் அடிக்கணும், ஒரு பிளக்ஸ் மாட்டணும், ஒரு இதெல்லாம் அவங்க செய்யறோமோ, இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் பணம் செலவாகும். அதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும்ன்றாரு.
அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவு ஏற்படுகிறது. இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் தனக்காகவே செய்து கொள்கிறீர்கள். இப்ப கவர்மெண்ட் எல்லாம் எவ்வளவு செலவு செய்யறாங்க. இப்ப நம்ம இங்க என்ன செஞ்சாலும் நமக்காக தான். நம்ம ஒரு ரூபாய் போட்டாலும் அப்படியே சொர்க்கத்துல திருப்பி கொடுக்க போறாரு. அது அப்படியே நம்ம எடுக்க போற பிறவிக்கு திரும்ப நமக்கு தான் வரப்போகுது. இந்த பிறவிலையும் நம்ம அனுபவிக்க போறோம். அப்ப உங்களுக்காக தான் நீங்க எல்லாம் செஞ்சுக்கிறீங்கன்றாரு. பிறகு 8 மாலையில் வந்தாலும் சரி, 108 வந்தாலும் சரி, அல்லது 16,108 வந்தாலும் சரின்னு சொல்றாரு. ஆனா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகி போகணுன்றது அவங்க ஏமா இருக்கணும். நீங்க எந்த மாலை மணியில ஒண்ணும் வாங்க, 8லயும் வாங்க. 8னா பாஸ் வித் ஆனர். தண்டனை அடையாம போறவங்க தான் 8 மணி மாலையில வர்றாங்க. அதாவது அவங்க கர்மம், எண்ணம், சொல், செயல அப்படியே கரெக்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. உடல், மனம், பொருளை பாபாவுக்கு அர்ப்பணிச்சுருவாங்க. வாழ்க்கையில பாபா சேவையே உயிர்ன்ட்டு வாழ்வாங்க. சேவையே ஓய்வுன்ட்டு வாழறவங்க தான் 8 மணி மாலையில வர முடியும். அவங்களால யாருக்கும் எந்த துக்கமும் வராது. 108ல வர்றவங்க கொஞ்சம் பாஸ் ஆவாங்க. அவங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தண்டனை அடைஞ்சிட்டு போவாங்க. 16,108 அவங்களும் அப்படிதான் தேர்ச்சி பெறணும்னு சொல்றாரு. அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. 16,108 பாஸ் ஆயிடுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, எதுல வந்தாலும் சரிதான், நீங்க தேர்ச்சி பெறணும்ன்றாரு. கர்மாதி நிலை ஏற்படும் அளவுக்கு யோகத்தில் சம்பாதியுங்கள். இப்ப கர்மங்களை வென்ற நிலை ஆகணும். ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம காரியங்கள் செய்யும் போது கர்மங்களை வென்ற நிலை வந்துடும். அந்த நிலை வரும்போது நீங்க ஏற்படும் அளவுக்கு இப்ப யோகத்துல சம்பாதிங்க. அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யுங்க. அப்பதான் அந்த கர்மாதி நிலை வரும்ன்றாரு. பிறகு எந்த தண்டனையும் நீங்க அடைய மாட்டீங்கன்றாரு. கர்மாதி நிலை மட்டும் வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையில நமக்கு எந்த கஷ்டமும் வராது, யாராலையும் துக்கம் வராது. கர்மாதி நிலை அடைஞ்சவங்களுக்கு யாராலையும் துக்கமே வராது. யாரும் நம்மள திட்டினா, நமக்கு யாராவது திட்டினா கூட சொரணே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் அந்த நிலை. அதே மாதிரி நமக்கு உடல்ல கூட நோயும் வராது. நோய் வந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும். கர்மாதித் நிலைன்னா அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு தண்டனையே இல்லாத நிலை வந்துரும்ன்றாரு. எந்த தண்டனையுமே உங்களுக்கு வராதுன்றாரு. அந்த நிலையை இப்பயே அடைஞ்சிருங்க. நீங்க எல்லாரும் அடைஞ்சாதான் உலக மாற்றம் ஏற்படும்ன்றாரு. நீங்கள் அனைவரும் போர் வீரர்கள். இப்ப நம்ம எல்லாரும் போர் வீரர்கள். உங்களது யுத்தம் மாயாவுடன் தான். எந்த மனிதர்களும் நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மாயாதான் உங்களுக்கு எதிரி. மனுஷங்களாம் நமக்கு எதிரி கிடையாது. எந்த மனிதனிடத்திலும் நமக்கு போர் கிடையாது. தேர்ச்சி பெறாத காரணத்தினால் 2 கலைகள் குறைந்து விட்டன. இப்ப நம்ம இங்க பாஸ் ஆகுறோம்னா நம்ம போய் லட்சுமி நாராயணன் அவருடைய ராஜ்யத்துல போயிருவோம், சொர்க்கத்துக்கு போயிருவோம். பாஸ் ஆகலைன்னா நம்ம 2 கலை குறைஞ்சிருதுன்றாரு. 2 கலை குறைஞ்சு, அதாவது பாபா நினைவுல நம்ம சரீரம் விட மாட்டோம். எதையாவது நினைச்சிட்டு சரீரத்தை விட்டுருவோம். அப்ப 2 கலை குறைஞ்சதுனால நம்ம திரேதாயுகம் போயிருவோம்ன்றாரு. திரேதாவே 2 கலைகள் குறைந்த சொர்க்கம் என்றுதான் சொல்ல முடியுன்றாரு. ஏன்னா அரை சொர்க்கம் அது. அரை சொர்க்கம். அதாவது தங்க மாளிகைலாம் இருக்காது, அப்படியே வெள்ளியா மாறிடும் எல்லாம். அப்ப 2 கலை குறைந்த சொர்க்கம் சொல்லலாம். அந்த ராமர் சீதை ஆட்சி செய்வாங்க. ஆனாலும் அதுவும் சொர்க்கம் மாதிரிதான் இருக்கும். இருந்தாலும் சொர்க்கம் அளவுக்கு தங்க யுகம் மாதிரி இருக்காது. தந்தையை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா. இப்ப அப்படியே பிரம்மா பாபா மாதிரி இருக்கணும். சிவபாபா மாதிரி இருக்க முடியல. பிரம்மா பாபா சமான் ஆயிட்டா போதும். வசீகரம்ன்றாருல, அவரை முழுசா ஃபாலோ பண்ணுறாரு. இதற்கு மனம் புத்தியால் அர்ப்பணம் ஆக வேண்டும். இதனால நம்ம இந்த அளவுக்கு மாறணும்னா மனசு புத்தி டோட்டலா பாபா கிட்ட போயிடணும். வேற எதன் மேலேயும் நம்ம விஷயம் எந்த சூட்சமா கூட நம்ம எதுலயும் மாட்டிருக்க கூடாது. தேகதாரிட்ட புத்தி போகக்கூடாது. இந்த பேர் புகழ், இதுல மரியாதை, அகங்காரம், இதுல எல்லாம் போகவே கூடாது. புத்தி எதுலையுமே போகக்கூடாது. போயிடுச்சுன்னா மாட்டிக்கும். பாபா இவை அனைத்தும் உங்களுடையதுன்னு சொல்றாரு. இதை சேவையில் பயன்படுத்துங்க என்று தந்தை கூறுவார். சொல்றாங்க பாபா இவை அனைத்தும் உங்களுடையது. பாபா சொல்றாரு இதை எல்லாத்தையும் சேவையில பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு என்ன வழி சொல்றேனோ அவ்வாறு காரியங்கள் செய்யுங்கள் சொல்றாரு. பாபாட்ட வழி கேளுங்க. அவர் சொல்றாருன்னா அது மாதிரி செய்யுங்கன்றாரு. பல்கலைக்கழகம் திறவுங்கள், சென்டர் திறவுங்கள், பலருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும் பாபா சொல்றாரு. காசு இருக்கா, வீடு இருக்கா, வேஸ்டா இடம் இருக்கா, உடனே யூனிவர்சிட்டி திறங்க, சென்டர் திறங்க. அங்க அந்த தெருவுல இருக்கிறவங்களாம் நன்மை ஏற்படும்ன்றார். தந்தை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆசையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று செய்தியை கொடுக்கணும். எல்லாருக்கும் நம்ம செய்தி சொல்லணும். நம்ம தெருவுல இருக்கிறவங்க, நம்ம ஏரியால இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை நினைங்க, ஆசையை எடுத்துக்கோங்கன்ற செய்தியை உலகம் ஃபுல்லா சொல்லணும். குழந்தைகளாகி நீங்கள் தான் இப்ப தூதுவர்கள். இறை தூதுவர்கள்னா யாரு? நம்ம தான்ன்றாரு. நீங்க தான் தூதுவர்கள்ன்றாரு. என்னோட செய்தியை நீங்க தான் சொல்லணும்ன்றாரு. தந்தை பிரம்மாவின் மூலமே இப்ப சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும், ஜீவன் முக்தி கிடைத்துவிடும் என்ற செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. இப்போது ஜீவன் பந்தனத்துல இருக்கிறீங்க, பிறகு ஜீவன் முக்தி ஏற்படும் பாபா சொல்றாங்க.
நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று தந்தையை சொல்றாரு. கடவுளே எங்க வராரு? பாரத பூமியில தான் வரேன்னு சொல்றாரு. பிறகு இந்த நாடகம் அழிபட்டதாகும். இப்ப இந்த டிராமா இருக்குல்ல, இதை நம்ம நடிக்கிறோம். இந்த பல பிறவி எடுத்து எடுத்து நடிக்கிறோம். இது ஒரு டிராமா. இது அழிவற்ற டிராமான்றது. எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது, எப்போது முடிவடையணும் யாருக்கும் தெரியாது என்ற கேள்வியை எழவே முடியாதுன்றது. நாடகம் இந்த மாதிரி நாடகம் கல்பம் கல்பம்ன்றல இந்த 5000 வருஷம் நடக்குது இல்ல. இது எப்ப ஃபர்ஸ்ட் எப்ப 5000 வருஷம் உருவாச்சு, எப்ப இந்த 5000 வருஷம் முடியும், அதுக்கப்புறம் 5000 வருஷம் அந்த நாடகம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் கிடையாதுன்றாரு. அந்த கேள்வியே எழ முடியாதுன்றாரு. இது திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டேதான் இருக்கும்ன்றாரு. இதுதான் சிதம்பரம் ரகசியம். எப்ப உருவாச்சு, எப்ப இந்த நாடகம் முடியும்ன்றது யாருக்குமே தெரியாது. இந்த நாடகம் அழிவற்று நடைபெற்று கொண்டேதான் இருக்குது. நம்மதான் தேவதையா இருந்தோம், சூத்திரனா இருந்தோம், தேவதையா இருந்து வைசியரா இருந்து சூத்திரனாயி இப்ப பிராமணன் ஆகுது. இதேதான் நம்ம திரும்ப 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 நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். தேவதையில இருந்து மனுஷனாகி மனுஷன் தேவதை ஆகிறது. இது சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு பாபா. ஆத்மா எவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறது, இதில் இந்த அழிவற்ற பாகம் பதிவாயிருக்கு. ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணு கூட தெரியாது, ஸ்டார் மாதிரி இருக்குன்றாரு. அதுலதான் இவ்வளவும் ரெக்கார்ட் ஆயிருக்குன்றாரு. இந்த அழிவற்ற பாகம் இத்தனை நடிப்பு நடிக்குது, ராஜாவா நடிக்குது, லட்சுமி நாராயணனா நடிக்குது. அப்படியே அதே ஆத்மாதான் இறங்கி இறங்கி இப்ப லாஸ்ட் பர்த்ல சூத்திரனா மாறி இருக்குது. கெட்ட குணத்தோட நடிச்சிட்டு இருக்கிறது அதே ஆத்மாதான். ஆனா அதுல எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்குன்றாரு. எவ்வளவு ஆழமான விஷயம்ன்றாரு பாபா. இதெல்லாம் எவ்வளவு ஆழமான விஷயம், இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கன்றாரு. நட்சத்திரம் போன்ற சிறிய பிந்துவாகும். இந்த ஆத்மா சின்னதா நட்சத்திரம் மாதிரி இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. தாய்மார்களும் இந்த நெற்றியில் திலகமிட்டுக் கொள்கின்றனர். பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெத்தியில புட்டு வச்சுக்குவாங்கன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்க முயற்சி செய்து தனக்கு தானே இந்த ராஜ்ய திலகத்தை இட்டுக் கொள்கிறீங்க. உண்மையான நம்ம எதுக்கு பொட்டு வைக்கணும்னா அங்கதான் ஆத்மா இருக்குது. இப்ப நம்ம முயற்சி செய்து ஆத்ம உணர்வு அடையிறோம். அது ராஜ்ய திலகத்தை நம்மளே இட்டுக்கிறோம்ன்ற. யார் ஆத்ம உணர்வுல உடல்லையே இயக்குறாங்களோ அவங்கதான் ராஜா. இப்ப ராஜ்ய திலகத்தை இட்டுக்கிறீங்க நீங்களே. நீங்கள் தந்தையின் போதனைகள் படி நன்றாக நடக்கிறீர்கள் எனில் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கிறீர்கள். நம்ம இங்க ஆசீர்வாதம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அவர் வழிப்படி நடந்தாலே போதும்ன்றாரு. நான் என்ன சொல்றேன்னா செய்யுங்க, தானா நீங்க மாறிடுவீங்கன்றாரு. நீங்களே ராஜ்யத்திலகம் இட்டுக்கிறீங்க. இதுல ஆசீர்வாதம் கருணை என்பதெல்லாம் கிடையாது. நீங்கள் தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்கிறீர்கள். இதுதான் உண்மையான ராஜ்ய திலகம் ஆகுங்கள். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு அதுக்குள்ளதானே டாக்டர் ஆகுது. எனக்கு அதுங்க என்ன கடவுள்கிட்ட சொல்லுதுங்க, ஐயோ கடவுளே என்ன டாக்டர் ஆக்கிட்டு நான் ஒரு ஒரு புக்கை கூட எடுத்து படிக்க மாட்டேன், ஆனா நாளைக்கு எனக்கு ஸ்டெத்தஸ்கோப் கையில இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அதுங்க டாக்டர் ஆகுதுங்க. இல்ல இல்ல, படிச்சு ராகுண்டாலும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு, காலேஜ்ல என்ன சொல்றாங்களோ கேட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தானே பாஸ் ஆகுறாங்க. அதே மாதிரிதான் இங்கே ஸ்ரீமத் வழி எல்லாமே நடக்கிறவங்கதான் ராஜ்ய திலகம் தனக்கு தானே இட்டுக்கிறாங்க. இதுல ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாதுன்றாரு. இதுதான் உண்மையான ராஜ்ய திலகமாகும். தந்தையை பின்பற்றக்கூடிய முயற்சி செய்யணும். இப்ப பிரம்மா பாபா என்ன பண்ணாரு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. மற்றவர்களை பார்க்க கூடாது, மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. இதுதான் மன்மனா பாபா ஆகும். இதன் மூலமே தானாகவே திலகம் கிடைத்து விடுகிறதுன்னு சொல்றாரு பாபா. தந்தைய ஃபாலோ பண்றது, மத்தவங்களெல்லாம் பார்க்காம தந்தைய ஃபாலோ பண்றது, இதுதான் மன்மனாபவன்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அப்பாவை நினைக்கிறது, இதன் மூலம் தானாகவே ராஜ்ய திலகம் கிடைச்சிடும். தந்தையெல்லாம் கொடுக்கறது கிடையாது, இது ராஜ யோகம் ஆகும்னு சொல்றாரு. அவரெல்லாம் ஒன்னும் ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் கிடையாது யாருக்கும். நீங்க எல்லாம் லட்சுமி நாராயண ஆயிடுங்க, நீங்க எல்லாம் ஆகாதீங்க அப்படிலாம் சொல்றது கிடையாது. யார் என்ன முயற்சி செய்யறாமோ, இது ஸ்கூல் மாதிரியே தான், அப்படியே ஸ்கூல் மாதிரி. ஸ்கூல்ல எப்படி யார் படிக்கிறாங்களோ அவங்க நல்ல பதவி அடைவாங்க, அதே மாதிரிதான் இதுன்றாரு. இது ராஜயோகமாகும். நீங்கள் யாசிப்பவர்கள் இருந்து இளவரசராக இப்ப ஆகிறீங்க. நீங்க இவ்வளவு நாள் பக்தியில போய் கடவுளே கொடுன்னு கேட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களே எல்லாத்தையும் அந்த அளவுக்கு மாத்திட்டாரு நம்மள. நான் எப்படி மாத்துற சுயமரியாதையில இருக்க வைக்கிறாரு. நான் தான் அது, நான் சிவசக்தி, நான் சாந்த சுரூபாத்மா, என்கிட்ட இருந்து சாந்தியின் அதிர்வலைகள் போகுது, நான் கொடுக்குறேன், நான் யாருக்கையும் வாங்க மாட்டேன், நான் அன்பு நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும், நான் அன்பு சுரூப ஆத்மா அப்படின்னு நம்மள மாத்துறாரு. இப்ப நீங்க இளவரசரா ஆயிட்டு இருக்கிறீங்க. ஆக எவ்வளவு நன்றாக முயற்சி செய்யணும். இப்ப ஆத்மாவுக்கு சக்தி கிடைச்சிட்டே இருக்குது பாபா நினைக்க நினைக்க. இப்ப எவ்வளவு நினைவு நீங்க நல்லா முயற்சி செய்யணுன்றாரு. பிறகு இவரையும் பின்பற்ற வேண்டும், பிரம்மா பாபாவையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா. படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படும். இப்ப நீங்க இந்த படிப்பு முரளி படிக்க படிக்க உங்களுக்கு செல்வம் சேருது. எந்த அளவுக்கு யோகா அந்த அளவுக்கு தாரணையும் ஏற்படும். அப்படியே பாபா நினைச்சுக்கிட்டே அந்த படிப்பை படிக்க படிக்க வாழ்க்கையில அவ்வளோ நீங்க அந்த படிப்பை தாரணை செய்வீங்க.
பாபா வந்து என்ன சொல்றாரோ அதை ஃபாலோவும் பண்ணுவீங்க. யோகா இருந்தாதான் ஃபாலோ பண்ண முடியும். யோகா இல்லைன்னா நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். யார் யோகா பண்றாங்களோ, பாபாவோட கனெக்ஷன் இருக்குதோ, அவங்க வந்து முரளியில என்ன சொன்னாரு பாபா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சார்ட் வைக்க சொன்னாரா, நான் வைக்கிறேன். பாபா துக்கம் கொடுக்க கூடாது சொன்னாரா, நான் கொடுக்க மாட்டேன். பாபா துக்கம் எடுக்கவும் கூடாது சொல்லியிருக்காரா, நான் எடுக்க மாட்டேன். நான் பர்மா பாபாவை ஃபாலோ பண்றேன். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே வாழ்க்கையில அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அது யார் ஃபாலோ பண்றாங்க அவங்கதான் அடைவாங்க. யோகா இருந்தாதான் அதை செய்வாங்கன்றாரு. கடவுள் நினைவு இல்லைன்னா நம்ம எப்படி செய்வோம்? கடவுள்கிட்ட ஒரு பயமே இருக்காது இல்ல. கடவுள் நினைச்சாதான் அவர்கிட்ட ஒரு பயம் இருக்கும். ஐயோ பாபா சொன்னாரு நம்ம செய்யணும்ட்டு தோணும், இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோம். யோகாவில் தான் முயற்சி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நினைக்கிறதுலதான் முயற்சி இருக்கு. பாபா நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்கன்றார். அதனால்தான் பாரதத்தின் ராஜயோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளித்து குளித்து ஆயிலே போனாலும் பாவனமாக முடியாது. கங்கையில போய் குளிச்சு செத்து போனா கூட தூய்மையெல்லாம் ஆக முடியாது. கங்கைக்கு போய் குளிச்சுட்டு அந்த தண்ணியை தலையில தெளிச்சுட்டா தூய்மையாயிட முடியுமா? முடியாதுன்றாரு. ஆத்மா தூய்மையாகாது, உடம்புதான் தூய்மையாகும் தண்ணியில குளிச்சா. ஆத்மா தூய்மையாகாது. திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்து அதே தவறுதான் செய்வோம். கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் பரந்தாம போயிட்டாங்களா? யாரும் போல. திரும்ப வீட்டுக்கு வந்து பழைய மாதிரி தவறுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பொருட்டு ஏழைகளுக்கு கொடுக்கறாங்க. இங்கு சுயம் ஈஸ்வரனே வந்து ஏழைகளுக்கு தான் உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எவ்வளவு சூப்பரான பயன்படுது. பக்தி மார்க்கத்துல நம்ம போயிட்டு ஏழைகள்லாம் போய் ஈஸ்வரன் பொருட்டு எல்லாருக்கும் அன்னதானம் வஸ்திரதானம் ஏழைகளுக்கு கொடுக்கறாங்க. ஆனா இங்க கடவுளே வந்து ஏழைகளுக்கு உலக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். ஏழை பங்காளன் அல்லவா, அவர் ஏழைகளுக்கு தான் செய்யறாரு. ஏன்னா ஏழைகள் தான் அவர் சொல்றதெல்லாம் காதை கொடுத்து கேட்கறாங்க. பணக்காரங்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. 100% செல்வம் மிக்கதாக இருந்த பாரதம் இந்த நேரத்துல 100% செல்வமற்றதாக ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது ஏழைகளுக்கு தான் தானம் கொடுக்கப்படும். எப்பவுமே ஏழைகளுக்கு தானே உதவி செய்வாங்க. அதே மாதிரி பாபா வந்து எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். இப்படிப்பட்ட தந்தை நிந்தனை செய்யறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கடவுள் ஏழைகளை உயர்த்துறாரு. ஆனா அவரையே வந்து திட்டுறாங்க, சர்வ வியாபின்றாங்க. இந்த கடவுள் ஏன் இப்படி இருக்காரு தெரியல, இந்த உலகம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியல, அவர் இருக்கிறாரா என்னன்னு தெரியலன்னா திட்டுறாங்க. தந்தை கூறுகின்றார், இவ்வாறு எப்போது நிந்தனை செய்கிறீர்களோ அப்போது நான் வர வேண்டியிருக்குது. எப்ப என்ன திட்டுறீங்களோ அப்பதான் நான் வரேன். வந்து நான் ஒருத்தன் இருக்கிறேன், இந்த நாடகம் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல புரிய வைக்க வரான்றாரு. இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குரு, அகால், அழிவற்றவர் என்று கூட சீக்கியர்கள் கூட சொல்றாங்க. மற்றபடி பக்தி மார்க்கத்தின் குருக்கள் பலர் இருக்கிறாங்க. அழிவற்றவருக்கு இந்த சிம்மாசனம் தான் கிடைக்கிறது. ஆனா அந்த அழிவற்ற சிவனுக்கு இந்த பிரம்மா பாபாவோட நெற்றி புருவம் தான் கிடைக்குது. இந்த சிம்மாசனம் தான் கிடைக்குதுன்றாரு. குழந்தைகளாக நீங்களும் சிம்மாசனத்தை பயன்படுத்துறீங்க. இப்ப நம்மளும் ஆத்ம உணர்வுல நம்ம வந்து நெற்றி புருவத்துல உட்கார்ந்து அந்த சிம்மாசனத்தை பயன்படுத்துறோம். நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து அனைவருக்கும் நன்மை செய்கிறேன்ட்டு கடவுளே வந்து சொல்றாரு. இந்த நேரத்தில் இவரது பாகம் இதுவாகும். இந்த நேரத்துல பிரம்மா பாபாவுடைய பார்ட் இதுதான். இவர் உடம்புல நான் வரேன், இவர் உடல் மூலமா நான் வாய் மூலமா பேசி இந்த ஞானத்தை சொன்னேன். அந்த ஞானத்தை இவர் எழுதி வச்சு நம்ம இப்ப எல்லாருக்குமே அவர் மூலமா தான் இந்த ஞானம் பரவுது. இந்த டைம்ல இந்த அவரோட பார்ட்டே, பிரம்மாவோட பார்ட்டே இதுதான்றாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. புதியவர்கள் யாருமே இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. புதுசா இந்த பிகேஸ்க்கு புரியாதுன்றாரு. நல்லது. நிமிலனியா தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையமான அதாவது அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே 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 பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானியா ஆகணும். எவ்வாறு பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் இதில் ஈடுபடுத்தினாரோ அவ்வாறு தந்தை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை அடையணும். பிரம்மா பாபா என்ன பண்ணாரோ உடல் மனம் பொருள் சமர்ப்பணம் செய்துட்டார். அதே மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம சமர்ப்பணம் செய்யறோம்னா கண்டிப்பா அந்த உயர்ந்த பதவி அவர் மாதிரி அடைய முடியும். 2வது பாயிண்ட், தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கர்மாதி நிலை அடையும் அளவிற்கு யோகா வருமானம் செய்யணும். யோகா செஞ்சாதான் நம்ம கர்மாதி நிலை அடைய முடியும். பாபா நினைச்சாதான் தண்டனையில இருந்து தப்பிக்க முடியும்ன்றாரு. நிறைய மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு முழுமையான முயற்சி செய்யணும்ன்றாரு. நிறைய மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும்னா முழுமையான முயற்சி அடையணும் செய்யணும்ன்றாரு. இப்ப செஞ்சாதான். இந்த டைம் எல்லாம் விட்டுட்டு கடைசியா உட்காந்துட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது. கடைசி நேரத்துல என்ன ஆயிடும், டைமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்றது, பாஸ் ஆக மாட்டோம். அதனால நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னா எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. வீட்டுல இருந்து முயற்சி பண்றது, சென்ட்ரல்ல போய் சரண்டர் ஆகி முயற்சி பண்றது, எல்லாத்துக்குமே மார்க் தனித்தனியா போடுவாரு. யாருக்கு அவங்கவுங்க சுச்சுவேஷன் பாபாவுக்கு தெரியும்.
எப்படி நம்ம அவரை நினைக்கிறோம், எந்த சூழ்நிலையில அவரை நினைக்கிறோம், அவரையே நம்ம முழுசா நம்புறோம் அப்படின்னா, மற்ற தேகதாரிகள் எல்லாம் விட்டுட்டு அவரையே நினைக்கிறோம், பேர் புகழ் இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணல அப்படின்னு எல்லாத்துக்குமே மார்க் இருக்குன்றாரு. எல்லாத்துக்குமே பாபா மார்க் போடுவாரு. அப்ப நிறைய மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையணும்னா முழுமையான முயற்சி இப்பயே செய்யணும். இந்த டைம் விட்டுட்டு அவ்வளவுதான்றாரு. மற்றவர்களே பார்க்க கூடாது. இந்த டைம்ல அடுத்தவங்க பார்த்துட்டு நீங்க கீழே விழுந்துடாதீங்கன்றாரு. வரதானம். கடுமையான நியமம் மற்றும் திட்ட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறைவை முடித்து விடக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பட்டவர் ஆகுது. பிரம்மா பாபா 60 வயசு சிவபாபா அவர் உடம்புல வந்தார். இருந்தாலும் வயசை பார்த்தாரு அவரு. 2 மணிக்கு ஏஞ்சி யோகா பண்ணுவாரு. எந்த அளவுக்கு அவர் கடைசிலாம் ரொம்ப அது கடைசி நேரத்துலதான் ரொம்ப 2 மணிலாம் எழுந்து யோகா பண்ண ஆரம்பிச்சாரு. பரிஸ்தாவாவே மாறிட்டாரு. இங்கேயே அவர் பார்க்கும்போது எல்லாருக்கும் பரிஸ்தாவனுடைய காட்சி கிடைச்சது, கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது. ஆரம்பத்துல இருந்தே கிடைச்சது. அப்ப வயசானவர் அவரே முயற்சி பண்ணிருக்காரு, களைப்பற்றவரா இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் என்ன, நமக்கு நல்லா வயசும் இருக்குது, ஆனா நம்மளால முயற்சி பண்ண முடியல. பாபா தான் சொல்றாரு, இப்ப கடுமையான நியமத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் போனா சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிஷன், இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இப்படிதான் வரணும், எத்தனை மணிக்கு வரணும், இந்த ரிப்பன் போடணும், அப்படிலாம் ஒரு நியமம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி நீங்களும் காலையில எழுந்திருக்கணும், சார்ட் வைக்கணும், டிராபிக் கண்ட்ரோல் கண்டிப்பா செய்யணும். எனக்கு நானே, மத்தவங்க பாப்பான்லாம் கிடையாது, நமக்கு நாமளே கண்ட்ரோல் ஒரு நியமம் வச்சுக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்காக செய்யறதெல்லாம் கூடாது. மத்தவங்க இருக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, அதுக்காக டிராபிக் கண்ட்ரோல் செய்யறேன் அப்படிலாம் கிடையாது. அதுக்காக பாபா நினைக்கிறேன், நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம ஊத்தக்கூடாது. அந்த மாதிரி கடுமையான ஒரு நியமம் வச்சுக்கோங்க, சார்ட் வைங்க. மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் திட சங்கல்பம் வைங்க, செஞ்சே தீருவேன் அப்படின்னு. அது சொல்லக்கூடாது. மத்தவங்கள்ட்ட சொன்னாலும் மறுநாளே செய்ய முடியாது. அதனால திட சங்கல்பம் வச்சுக்கோங்க. கவனக்குறைவை முடிச்சிருங்க. இப்ப எவ்வளவு நம்ம கவனக்குறைவா இருக்கணும் பாருங்க. பிரம்மா பாபா மாதிரிலாம் நம்ம கிடையாது, ரொம்ப கவனக்குறைவா இருக்கும். அதை முடிச்சிருங்க. அப்பதான் பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பட்டவரை ஆக முடியும். அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பட்டவர் ஆகிறதுக்கு கவனக்குறைவை முடித்து விடுங்கன்றாரு. இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை இப்ப உருவாக்குங்க, திட சங்கல்பம் செய்யுங்க. கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புடன் இருந்தால் கவனக்குறைவே முடிஞ்சு போயிருன்றாரு. இப்ப இந்த கவனம்ன்ற அடிக்கடி அந்த அட்டென்ஷன், ஆத்மா இந்த உடம்புல அந்த பயிற்சி அடிக்கடி, அசரீரி பயிற்சி எல்லாம் அடிக்கடி செய்யணும். இந்த அட்டென்ஷன் இருக்கும்போது நம்ம கவனக்குறைவு முடிஞ்சு போயிடும். முதலில் சமயத்தின் மீது முயற்சி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி செய்யுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் போடுங்க, ஒரு சார்ட் போடுங்க. காலையிலே அமிர்த வேலையிலே நான் இந்த டைம் இதை பண்ணுவேன், இந்த இந்த 1 மணி நேரம் நான் பாபா நினைப்பேன், இந்த 1 மணி நேரம் நான் முரளி படிப்பேன் அப்படின்னு டைம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க. பிறகு சேவையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுய மாற்றத்தை பண்ணிக்கோங்க. டைம் மீது முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் சேவையில முயற்சி செய்யுங்கன்றாரு. சேவையில நான் இந்த மாதிரி இத்தனை பேருக்கு நான் சொல்ல போறேன், ஞானம் சொல்ல போறேன், சேவையிலயும் அந்த மாதிரி நீங்க முயற்சி செய்யுங்க. அப்போது பூமி மாற்றம் அடைகின்றார். இந்த மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா பூமி மாற்றம் அடைகின்றார். இப்போது வெறுமனே செய்து விடுவோம், ஆகிவிடும் என்ற ஓய்வின் சங்கல்பங்களுடைய டெவலப்மெண்ட்டை விட்டு விடுங்கள். இப்ப நம்ம சொல்றோம்ல, செஞ்சிடலாம், ஆகிரும், கடைசியா மாறிடும், தேவதையாவே மாறிடும், கடைசியா குணம்லாம் மாறிடும் பாபா, நீங்க கவலைப்படாதீங்க பாபா அப்படின்னு பாபாக்கே லெட்டர் எழுதுறது. கடைசியா மாறிடுவோம் பாபா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் வச்சுங்க. டன்லப் மெத்தையெல்லாம் விட்டுடுங்க. அழகா சொகுசா தூங்குறீங்கல்ல டன்லப் மெத்தையில, அதெல்லாம் விட்டுடுங்கன்றாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிடும், கடைசியா உலகம் அழியறதுக்குள்ள நான் மாறிடுவேன் அப்படின்னு சங்கல்பம் எல்லாம் வைக்காதீங்கன்றாரு. செய்தே ஆகணும், கண்டிப்பா செய்தே ஆகணும்ன்ற அந்த திட சங்கல்பம் வைங்க. இந்த ஸ்லோகன் நெற்றியில் நினைவிருக்குமானால் நெற்றியில எழுதி ஒட்டிக்காதீங்க, செய்தே ஆக வேண்டும்ட்டு. அந்த நெற்றியில நம்ம ஆத்மால அந்த எண்ணம் நினைவிருக்கணும்ன்றாரு. ஸ்லோகன் நினைவிருக்கணும்ன்றாரு. அப்ப மாற்றம் நிகழ்ந்துவிடும். என்னைக்கு நீங்க எப்படி மாறுறீங்களா உடனே மாற்றம் நிகழ்ந்துரும்ன்றாரு. ஸ்லோகன், எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுபபாவனையும் இருக்குமோ, யார் பேசுறாங்க இல்லையா, நம்ம ஞானம் சொல்றோம், அந்த ஞானத்துல நமக்கு எந்த உணர்வு இருக்கணும், உள்ளுணர்வு எப்படி இருக்கணும்னா ஆத்ம உணர்வுல பேசணும். ஞானத்தை சொல்றவங்க மேலையும் இதை யாருக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கணும், அவங்க மேல சுபபாவனை இருக்கணும், அவங்களும் மாறணும், அவங்க நல்லா இருக்கணும், அந்த ஒரு சுபபாவனையோட பேசணும். அப்ப எந்த வார்த்தையில அந்த சக்தி ஆத்மீக உணர்வும் சுபபாவனையும் இருக்குதோ அதுதான் சக்திசாலியான வார்த்தையின் அடையாளம் சொல்றாரு. அதுதான் போய் தைக்கும், அடுத்தவங்களுக்கு அம்பு தைக்கிற மாதிரி தைக்கும். நீங்க ஞானத்தை சொல்றான்னு திட்டுறது,
அடுத்தவங்க குறை சொல்றது இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அது போய் சேராது, அவங்க சேராது. நம்ம வந்து ஆத்மீக உணர்வுல இருந்து சுபபாவனையோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பேசும்போது தான் அந்த வார்த்தைக்கு சக்தி வரும்ன்றாரு. அதுதான் சக்திசாலியான வார்த்தையின் அடையாளம் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி. தருவாரா.